தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மார்க் 2வது அதிகாரம் 10வது வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகாரம் அப்படின்னா என்ன? ஆளுமை திறன். இப்போ நம்முடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்மளும் அறிந்துக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற மற்றவங்களும் அறிய வைக்கணும். நம்முடைய அதிகாரம் என்ன என்பது மற்றவர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக நம்ம நடந்துக்கணும். ஆணவத்தோடு அல்ல, ஆவணத்தோடு, அன்போடு. உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்பதை நம்ம யார்கிட்ட காட்டணும், எப்படி காட்டணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அறிஞ்சுக்கணும். ஆதியில் பூமியை ஆண்டு கொள்வதற்கு, சகலத்தையும் ஆண்டு கொள்வதற்கு அதன் மீது நமக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்தாரு. ஆனால் சாத்தான் வஞ்சனையாக அதை நம்மக்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டான், நம்மளும் இழந்து போயிட்டோம். ஆனால் திரும்ப அது எந்த அதிகாரம் எல்லாத்தையும், எதெல்லாம் நீங்கள் இழந்து போனீங்களோ அந்த எல்லா அதிகாரங்களையும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நமக்கு மீட்டு கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் யாரானாலும் இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், அதிகாரியாக இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், இல்லை வேலை பார்க்கும் இடத்துல இருக்கலாம். எங்கே இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது இந்த அதிகாரத்தெல்லாம் விட நமக்கு இன்னொரு முக்கியமான அதிகாரம் இருக்குது. அது என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் நாமம். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு எதை கேட்டாலும் தேவன் தருவாராம். இந்த அதிகாரத்தை நம்ம கம்பீரத்தோடு உரிமையோடு பயன்படுத்தி கொள்ளலாம். நமக்கு சிறிய தயக்கம் கூட தேவையில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை உரிமையோடு பயன்படுத்தி கொள்ள நமக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அந்த அதிகாரத்தை நம்முடைய வியாதியின் மேலே பயன்படுத்தலாம், நம்முடைய வறுமையின் மேல் பயன்படுத்தணும், கடன் பிரச்சனைகள் மேலே பயன்படுத்தணும், அடிமைத்தனத்தின் மீது பயன்படுத்தணும். அதன் மீது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு பேசும்போது அதை நம்ம விரட்டி அடிக்கலாம். அதே மாதிரி இதே நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் செழிப்பின் மீது பயன்படுத்தணும், தெய்வீக சுகத்தின் மீது பயன்படுத்தணும், நிரம்பி வழியும் ஆசீர்வாதத்தின் மேலே பயன்படுத்தணும், சமாதானத்தின் மீது பயன்படுத்தணும், வெற்றியின் மீது பயன்படுத்தணும். வெட்கப்படாமல் எங்கெல்லாம் தலையை உயர்த்தணுமோ அந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தணும். ஆனால் இங்கெல்லாம் பயன்படுத்தும் போது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம பேசும்போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நம்ம வரவேற்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் மீது பயன்படுத்தும் போது அதை நம்ம வரவேற்கணும். ஆனால் நமக்கு எதிராக சாத்தானுடைய கிரியைகளின் மேலே பயன்படுத்தும் போது அதை பயங்கர கண்டிப்புடன் நம்மளை விட்டு விரட்டணும். ஏன்னா அதன் மேலே முழு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சிலுவையில் சாத்தானே இயேசு கிறிஸ்து காலின் கீழே நசுக்கிட்டார், அவன் தோற்று போயிட்டான். அவனுடைய கிரியைகள் நம்ம மேலே எதுவும் பயன்படுத்த முடியாது. அதனால் நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயங்கர கம்பீரத்தோடு சாத்தானின் மேலே பயன்படுத்தலாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பில் அதிகாரம் பண்ணுவோம், அகிலத்தையும் வெல்லுவோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க அப்பா, எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நினைத்திருக்கிறீங்க ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க, அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிச்சிட்டு இருக்காங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. இன்றைக்கு எங்கள் கூட நீங்கள் பேசின வசனங்களுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்கு நீங்கள் கொடுத்த அதிகாரத்தினை அப்பா நாங்கள் சாத்தானின் மேல் பயன்படுத்தணும் ஏசப்பா. எங்களுக்கு அவன் கொண்டு வருகிற கடன் பிரச்சனைகள் மீது, நோய்களின் மீது, சமாதான குலைச்சலின் மீது எங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தடுக்கும் போது இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்தி அதை எல்லாம் எங்களை விட்டு அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதே இந்த செகண்டே அப்பா எங்களுக்கு இருதயம் அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, இருதயத்தில் முழு விசுவாசம் வந்துருச்சு ஏசப்பா. ஆமேன். நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தினால அப்பா எங்கள் கண்கள் திறக்கப்பட்டது ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கையில் இனி எந்த ஒரு சாத்தானின் கிரியையும் வேலை பார்க்க முடியாதுங்கிறத இயேசு கிறிஸ்து நாமத்தில்
அதிகாரத்தோடு சொல்கிறோம் ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களும் வருவதாக. அவங்க மேல் செழிப்பை பேசுகிறோம் ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெய்வீக சுகம் உண்டாவதாக. ஆமேன். அவங்க இருதயம் முழுவதும் சமாதானத்தினால் நிரம்பட்டும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவரப்பா, பரிசுத்தர். உம்மை போற்றுகிறோம்ப்பா, உம்மை புகழ்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா, உம்மை அன்பு செய்கிறோம் ஏசப்பா. எங்கள் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு அப்பா நாங்கள் உம்மை எங்கள் முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு நாங்கள் உங்களை அன்பு செய்கிறோம் ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விரட்டுறோம் ஏசப்பா. பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு அப்பா இருதயம் கலங்கி கண்களில் கண்ணீரோடு இருக்கலாம் ஏசப்பா. இன்றைக்கு அந்த பிள்ளைகளை அப்பா நீங்கள் கண்ணோக்கி இருக்கீங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அவர்களை விட்டு வெளியேறுவதாக. இப்பொழுதே இந்த செகண்டே முழு விடுதலை அடைவர்களாக. சாத்தானின் கிரியைகள் இனி அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது ஏசப்பா. பரிபூர்ண சுகத்தை பேசுகிறோம், தெய்வீக சுகத்தை பேசுகிறோம், நிரந்தரமான சுகத்தை பேசுகிறோம், சமாதானத்தை பேசுகிறோம். அவங்க வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு மீதம் எடுக்கப்பவர்களாக பேசுகிறோம் ஏசப்பா. எல்லா நேரங்களிலும் அப்பா உண்மையே நம்பியிருக்கிற ஜனங்களாக எங்களை படைத்தமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம்ப்பா, அதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றையும் எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது, இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.